ஒரு சூப்பரான லஞ்ச். நல்ல சூடான சாதம், கூடவே கூட்டு, அப்புறமா வறுவல், மாம்பழம், அப்பளம், அப்புறமா இந்த குழம்பு, அதில் 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெல்கம் டு மதி ஃபுட் டிப். இந்த மெனுவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல பண்ண போகிறது பருப்பு குழம்பு. இதுக்கு 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. கூடவே அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு குக்கரை மூடி 3 விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அரைக்க வேண்டியதை பார்த்துடலாம். 2 பெரிய சல் தேங்காய், அதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே 3 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இதில் கொஞ்சம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பருப்புக்கு, மீதியை கூட்டுக்கு சேர்த்துக்கலாம். இவ்வளோ போதும், எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. லைட்டாக மசிச்சுக்கோங்க. இப்போது இதில் 2 பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கிறேன். கூடவே சின்ன வெங்காயம் 10 ஸ்லைஸ் பண்ணி போட்டுருக்கிறேன். இதில் 3/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா கூட போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் உப்பு, அப்புறமா கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு, தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ கலந்துக்கோங்க. இந்தளவு போதும். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக அதை கழுவியும் ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக மல்லியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். வெங்காயம்னா நல்லா வேகணும்ல, இந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கும்போது பெருங்காய பவுடர் போட்டிங்கன்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த குழம்புல நம்ம புளியே சேர்க்கலை, தக்காளி கூட சேர்க்கலை. அதனால் இதுக்கு கூட்டு புளி ஊற்றி கூட்டு வைக்கணும். அதனால் நான் இன்றைக்கி பண்ண போகிறது வெண்டைக்காய் பச்சடி. இதுக்கு வெண்டைக்காவை எப்படி கட் பண்ணணும்னா, முதல்ல மேல் பக்கத்தை வெட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. உள்ள புழுலாம் இருக்கும், அதனால் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இதை சாப் பண்ணிட வேண்டியதுதான். அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக வேண்டாம், நல்லா பொடி சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வால் பகுதியை எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அந்த வெண்டைக்காவோட வலுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டே இருக்கணும். லேசாக நூல் மாதிரி வருதில்ல, இது இல்லாமல் இருக்கணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கி பிசு இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு அரை பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் லைட்டாக போட்டு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வெங்காயம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, அந்த சூடில் கடந்தால் போதும். இப்போது அதை எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம வெண்டைக்காவை சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி இருந்தாலும் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் வெண்டைக்காவை போட்டிங்கன்னா தான் இன்னும் நல்லாவே வெண்டைக்காய் ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக கிடைக்கும். இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதுலேயும் 2 பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதனால் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். இது லைட்டாக இப்போ கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இதில் புளி ஊற்றணும்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக தண்ணியில். அதை நல்லா கரைச்சிட்டு ஒரு தடவை புளிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக கொதிக்கட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை கழுவி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா கூட்டு நல்லா தண்ணியாகிடும், பச்சடி நல்லா இருக்காது. இப்போது 4-5 கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கோங்க. அப்படின்னா நல்லா வாசமாகவும் இருக்கும். தேங்காவோட பச்சை வாசனை போகணும், அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து சேர்ந்து வந்திருக்கு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாசனை போயிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம பச்சடியை மூடி வச்சிடலாம். இப்போ இது ரெண்டுக்குமே சேர்த்து நான் ஒன்றா தாளிச்சிக்க போகிறேன். அதனால் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போது இதை அப்படியே எடுத்து ரெண்டுலேயும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் அதிகம் இருக்கிற மாதிரி பருப்பில் ஊற்றிக்கோங்க. அப்புறமா எண்ணெய் அதிகம் இருக்கிற மாதிரி கூட்டில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் அதிகமாக கூட்டில் ஊற்றினீங்கன்னா தான் பச்சடி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வாழைக்காய் வறுவல். இப்போ ஒரு வாழைக்காய் எடுத்து நான் தோலை உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் மசாலாக்காக ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, தேவையான அளவு உப்பு, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கலக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தோசைக்கல் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஹாட்டாக இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் ஸ்லைசஸை மசாலாவில் நல்லா தொட்டு எடுத்துட்டு உதறிட்டு அப்புறமா வைங்க. அப்படி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா புரட்டி எடுத்து தவாவில் பொரிக்க வேண்டியதுதான். அப்பப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கீழே ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் திரும்ப ஊற்றிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போது பரிமாறிடலாம். நல்ல சூடான சாதம், கூடவே வெண்டைக்காய் பச்சடி, வாழைக்காய் வறுவல், மாம்பழ சீசன் இருந்தால் மாம்பழம், கூடவே அப்பளம், அப்புறமா பருப்பு குழம்பு. இது கூட நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு பச்சடி மாதிரி தான் சைட் டிஷ் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இது ஒரு காம்பினேஷனல் ரெசிபீஸ். பச்சடியும் இந்த பருப்பு குழம்பும் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வெண்டைக்காய் பச்சடி, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட பச்சடி, தக்காளி பச்சடி வைக்கலாம், பூசணிக்காய் பச்சடி பண்ணலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.